ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க. ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். நிறைய பேர் வந்து தை மாசத்துல பண்ண அந்த வெள்ளிக்கிழமைக்கு பண்ண ரெசிபிஸ்லாம் பார்த்துட்டு, ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் இதில கலந்துக்கணும்னு கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்து என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டா ஜெயா டிவிக்கு உங்க ஃபோன் நம்பரோட எழுதி அனுப்புங்க. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப சிம்பிளா பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரியான சோயா சங்க்ஸ வச்சு ஒரு கிரேவி தான் நம்ம பண்ண போறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. சோயா சங்க்ஸ் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: சோயா சங்க்ஸ் 1 கப், தக்காளி 2, தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 1, வெந்தயம் 1 பிஞ்ச், கசகசா அரை டீஸ்பூன், முந்திரி பருப்பு 6 நம்பர், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், சோம்பு அரை டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், தனியா பொடி 1 டீஸ்பூன், பட்டை அரை இன்ச், பிரிஞ்சி இலை 1, மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. சோயா சங்க்ஸ் கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் நாம. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் விட்டுப்போம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு அரைக்க போகிறோம். அரை டீஸ்பூன் சோம்பு வந்து தாளிச்சுக்க போகிறோம். இது கூடவே வந்து மசாலாவுக்கு வந்து ஒரே ஒரு பட்டை, சின்ன பீஸ் பட்டை போதும். அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம், வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். ஒரு வெங்காயம் எடுத்துட்டா 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 2 தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இன்னும் இந்த அளவுக்கு கண்ணாடி மாதிரி இருந்தால் போதும், கலர் மாறணுங்கிற அவசியம் இல்லை. இது கூடவே வந்து உப்பையும் சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். தக்காளியும் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தக்காளி இந்த பக்கம் வதங்கட்டும். சோயா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது என்னென்னா, நீங்கள் வந்து நல்ல வெந்நீரில் வந்து சோயாவை போட்டுட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து தண்ணியெல்லாம் வடிய விட்டு தண்ணியை புழிஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சேர்ந்தாப்பில் இருக்கும், அதுக்காக நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாரு, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சோயா ரெடியாக இருக்குது. சோயா பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் சோயா உடம்புக்கு நல்லது. வாரத்தில் ஒரு நாள் பசங்களுக்கு கொடுக்குறதுல தப்பு கிடையாது, ப்ரோட்டீன் இருக்கிறதுனால. இப்போ இதுலேயே என்ன பண்ண போகிறோன்னா, காரத்துக்கு வரமிளகா பொடியும் சேர்த்துருவோம், தனியா பொடியும் சேர்த்து நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். கொஞ்சமாக வந்து வரமிளகா பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் தனியா பொடி, அந்த வரமிளகா பொடி தனியா பொடியோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். அது இந்த பக்கம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். நீங்கள் காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பட்டாணி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சோயா வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த பக்கம் வதங்கட்டும், கொஞ்சம் எண்ணெய் பிரிய வதங்கிட்டு இருக்கட்டும். அரைக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு, கசகசா, அப்புறம் வெந்தயம், இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா, சோம்பு இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரைச்ச விழுது ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுது. இப்போ வந்து நம்ம சோயா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துலாம். இதை நீங்கள் கிரேவியாகவும் பண்ணிக்கலாம், இல்லை சாதம் வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுலேயே மிக்ஸ் பண்ணி சோயா ரைஸாகவும் பண்ணிடலாம். டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதுக்கப்புறம் அரைச்ச விழுதை சேர்த்துடலாம்.
நீயும் சேர்த்து ஒரே ஒரு கொதி. நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும். ஏன்னா சோம்புலாம் நம்ம பச்சையாக போட்டு தானே அரைச்சிருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நல்லா ட்ரையாக பண்ணிவிட்டு நீங்கள் சாதத்தை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சோயா ரைஸாகவும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு பண்ணிங்கன்னா அது கிரேவியாக இருக்கும், அவ்வளோதான். ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் நம்ம லாஸ்ட்டாக வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு கொதி, அவ்வளோதான். முடிஞ்சிருக்குன்னா நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். அரைச்ச விழுது சேர்த்து நல்லா கொதிச்சிடுது. இப்போ வந்து மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். எப்பயுமே எந்த கிரேவி பண்ணாலும் நீங்கள் வந்து குருமாலாம் பண்ணால் கூட மேலாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்கும்போது அது நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி. இதில் நீங்கள் நூல்கோல் கூட சேர்க்கலாம். நூல்கோலில் குருமா பண்ணி பார்க்கல, இல்லை இந்த மாதிரி கிரேவிலாம் பண்ணி பார்க்கல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது இப்போ சர்வ் பண்ணிவிடுவோம். சோயா சங்க்ஸ் கிரேவி செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கு அப்புறமா சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை இதெல்லாம் தாளிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெங்காயமும் போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் வரமிளகா பொடி, தனியா பொடியும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கட்டும். அதுக்குள்ள அரைக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம். தேங்காய், கசகசா, சோம்பு, முந்திரி இது 4த்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. நம்ம வந்து சோயா வந்து ரெடி பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, சோயா சங்க்ஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கியிருக்கும். அதில் இந்த சோயா சங்க்ஸையும் சேர்த்து ஒரு பரட்டிட்டு அரைச்ச விழுதியும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் விட்டு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மேலாக வந்து நெய் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி. நம்மளுடைய சோயா சங்க்ஸ் கிரேவி வந்து ரெடி. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதில் சோயா பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காலிஃப்ளவரோ இல்லைன்னா உருளைக்கிழங்கு இல்லை நூல்கோல்லாம் போட்டு பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நூல்கோலில் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நூல்கோல் ரொம்பவே நல்லாயிருக்கும்.